அதுவும் ஒரு ஒரு முதல்வர் ஒரு முதல்வர் அரசின் பாலிசிகளை ஒரு 2-3 சேர்த்து பேசணும்ல, அதுதானே. அதையெல்லாம் பேசாம நான் உங்களுக்காக இருக்கிறேன், நான் உங்களுக்காக பணி செய்யறேன்னா உங்களுக்கு எங்களுக்காக பணி செய்வதற்காகத்தான் முதலமைச்சர் அது யாராக இருந்தாலும் நியமிக்கப்படுகிறார், அதுதானே. நான் உங்களுக்காகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை வந்து மிக கடுமையா சாப்பிடாரு. சாட வேண்டிய கட்சி தான் வச்சுங்க. மற்ற கட்சிகள் வந்து அள்ளி சில்லு. ஏன் அது வந்து திமுக சாட வேண்டிய கட்சிகள் அதான் அப்படி சொல்றீங்க? இல்ல நீ 5 வருஷம் குடும்ப செய்யலாம் விஜய் வந்திருக்கிட்டல. நீ ஒரு மட்டமான கேவலமான ஆட்சி நீ நடத்தலனா இந்த வெறுப்புல ஜனங்க வந்து விஜய் போட்டு கொடுப்பாங்களா? திமுக தான் வந்திருக்கணும். ஆமா, இல்ல அதிமுக வந்திருக்கணும்ல. நீ செஞ்ச தப்பு அடுத்த ஆளும் அப்படித்தான்பா இருப்பான். இவனுக்கு எல்லாமே திருட்டு போயிடுவா, புதுசா உனக்கு போடுவோம்பா அப்படின்னு டெஸ்ட் பண்ணாமே வந்து கரண்ட் ஒயர்ல கை வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதை வச்சு சொல்றேன். அப்போ நான் ஒரு படி மேல கூட போய் சொல்றேன். நம்ம வந்து கடுமையா திமுக காரர்களை விமர்சனம் செஞ்சா கூட அவங்க சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்குதானப்பா செய்யுது அப்படின்னு ஒரு தரப்பு அதில் யோசிக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் அரசியல் பாரம்பரியம் உள்ளவர்கள் கொஞ்சம் அரசியலா நின்று பேசியிருப்பாங்க, போயிருப்பாங்கண்ணே. இப்போ பொசுக்குன்னு அப்படியே இருக்குது. இப்போ தகவல் உடனே எடுக்கிறான், தாட்டு போட்டு அப்படிறான் இப்படிறான் பேசி போட்டுறான். அதுக்கு உதாரணம் அண்ணன் செந்தமிழ் சீமானை இவர்கள் விமர்சனம் பண்றது. சம்மந்தமே இல்லை. அவரை விமர்சனம் பண்றது, யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவரை பிடிச்சி கண்ணாமண்ணான்னு பேசுறது. இன்னொன்னு அதை ஹைலைட்டா சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு திமுக தீர்ந்து போன ஒண்ணு. அதாவது அதிமுக சக்தி தீர்ந்து போன சக்தி, அதிமுக தீர்ந்து போன கட்சி தீர்ந்துனா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டுன்றதான அர்த்தம். வந்து சதி பண்ணி சில அல்லு சில்லுகளையும் வச்சு, அல்லு சில்லாம் யாரு இப்போ அல்லு சில்லுனா திமுக கூட இருந்த கூட்டணிகளா சொல்லலாம். சரி, அன்னைக்கு அவங்களை எதிர்த்தாங்க. சரி, அந்த கூட்டணி இப்போ எங்க இருக்குது? அந்த அல்லு சில்லாம் இப்போ எங்க இருக்குது? அதை அரசியலா எடுத்துக்கோங்க, ராஜதந்திரமா எடுத்துக்கோங்க. நீங்க அதை குறை சொல்றீங்க. அதையா நீங்க வெளியில வந்து அல்லு சில்லுன்றீங்க? என் நண்பர்களை பயன்படுத்த பார்த்தார்கள், சில அப்பாவிகளை பலிகடாவாக்க பார்த்தார்கள், சில அப்பாவிகளுக்கு ஆசை வார்த்தை முதல்வர் துணை முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப கூடிய வச்சுன்னா அந்த அல்லு சில் வந்துச்சா பாரு அப்படின்னா எப்படி அது? எனக்கு ஒன்றும் முறையா தீய சக்தின்றது திமுக தான் சொல்ல வர, தீர்ந்து போன சக்தி அதிமுக கணக்கில் எடுத்துக்கலன்னு அர்த்தம். அதுதான் ரெண்டு பேரும் மேஜர் பார்ட்டி தானே. அல்லு சில்லுகள்ன்றது யார் வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்த பாய் ஐஎம்எல், இவங்கள தான் அல்லு சில்லுன்றாரு. இது நமக்கு கொதிக்குது. ஆனா வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு அது ஒன்றும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுதான் பார்க்குறோம். அதால தான் நான் சொல்றேன், இது வந்து ஒரு முதல்வருக்கான அந்த நன்றி அறிவிப்பு மாதிரி தெரியல அப்படின்னு.